ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் நோட் 50S அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்திருக்கேன். இந்த ஃபோன் எப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்ஃபினிக்ஸ்னால இப்போ வர ஃபோன் வந்து நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபோன் அப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வாங்கி அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. கூட 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. நம்மளுக்கு 2500 நெட்ஸ் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் இருக்கிறனால நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே மூவ்மெண்ட் ஸ்பீடில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. டிஸ்பிளே கூட AMOLED டிஸ்பிளே கொடுக்குறனால நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே இன்னும் டீசெண்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா. டச் சாம்பிளிங் ரேட் வந்து 360 ஹெர்ட்ஸ் கொடுக்குறனால அது நல்லாவே இருக்குங்க. டச் பண்ணுறது எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஒரு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே சொல்லுவாங்க. கூட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து நம்மளுக்கு 64 MPக்கான சோனி சென்சார் கொடுக்குறாங்க. சோனி 692 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே போல் நம்மளுக்கு 2 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. கேமரா வந்து சோனி சென்சாருங்காட்டி கொஞ்சம் இமேஜில் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு அதை வந்து 2K வீடியோ நம்ம 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க ப்ரைமரி கேமராவில். அதே ஃப்ரண்ட் கேமராவில் 32 MPக்கான செல்ஃபி கொடுக்குறாங்க. அது டீசெண்டாகவே இருக்குங்க. ஏன்னா செல்ஃபியில் வந்து 32 கொடுக்கறனால அது என்ன சென்சார்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலுமே ஒரு ஓகேவான ஃபோட்டோஸ் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து 5000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 65 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து இந்த Android 15ல் எல்லா ஃபோனுமே 5000, 5500, 6000 அது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ 4000லாம் கொடுக்கறதே கிடையாது. அதே போல் இது ஓகேங்களா. அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. அடுத்தது நம்மளுக்கு 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குது. 256 இருக்குது. நம்மளுக்கு UFX 2.2 கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அது கொஞ்சம் 3.1 கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கு. இதால் ஓகே. அடுத்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. அது நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 7400 தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இது அண்டர் 20Kக்குள்ள வரப்போகுதுங்க. இதோட ப்ரைஸ் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு 17,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. 17,000 ஸ்டார்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸ் ஒரு ஓகேவான ப்ராசஸ்ங்க. IP 53க்கான வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. Android 15 ரன் ஆக போகுதுங்க. ஆக மொத்தம் இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. அண்டர் ஒரு 17K அந்த ரேஞ்சில் 17, 18 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. ஏன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குங்க. பேட்டரி ஹெல்த்து ஒரு டீசெண்டாக இருக்குங்க. ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த இன்ஃபினிக்ஸ் 50S. இது சீக்கிரம் லான்ச் ஆக போகுது இந்தியாவில். இந்த ஃபோன் ஒரு டீசெண்டாகவே இருக்குது. அண்டர் 17Kக்குள்ள வந்தால் ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. ஏன்னா இன்ஃபினிக்ஸில் இப்போ அதிகமாக நம்மளுக்கு கேமிங்காகவே உருவாக்கப்படுற ஃபோனாக இருக்குது. அப்போ வந்து ப்ராசஸ் வைஸும் கொஞ்சம் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன போக போக அவங்களுமே சொல்கிறாங்க என்ன கேமராவுக்கு நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு சோனி சென்சார் இருக்கிறனால அதை வந்து ப்ரொவைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு சென்சார் வேணும். அதுக்கு சோனி மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு கேட்ட ஒரு டீசெண்டான ஃபோன் சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வாங்க அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.